இந்த வீடியோவில் லெக்ராஞ்சி பேசிஸ் பாலினாமியல்ஸ், லெக்ராஞ்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல், அதுவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லெக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா, அப்புறம் அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த முக்கியமான தியரம் டைமென்ஷன் ஆஃப் v mod w இஸ் டைமென்ஷன் ஆஃப் v மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் w. இது எக்ஸசைஸில் தான் கொடுத்துருக்காங்க, பட் அது முக்கியமானதுங்கிறதுனால நம்ம ஒரு தியரமாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த லெக்ராஞ்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து சிஐஸ் அண்ட் பிஐஸ் அதை வந்து ஒரு n+1 டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இன் ஃபீல்டு எஃப்னு எடுத்துக்க போகிறோம். இதில் ஆக்சுவலாக சிஐஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பிஐ அப்படிங்கிறது ஒரு இன்னொரு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அட் சிஐ என்ன வேல்யூ எடுக்குமோ அதை பிஐன்னு எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஒரு கோஆர்டினேட்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா லைக் 1,0, 0,2 அந்த மாதிரி ஆர்டர்ட் பேர் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா இதில் இந்த செகண்ட் காம்பனண்ட் வந்து வேல்யூ ஆஃப் தி பாலினாமியல் அட் திஸ் பாயிண்ட், அதுதான் மீனிங். அதுதான் இந்த சிஐஸும் பிஐஸும் குறிக்குது. ஸோ அப்போ இந்த லெக்ராஞ்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா g of x is equal to summation I ranging from 0 to n bi fi of x. இப்போ இந்த fi of x அப்படிங்கிறது இந்த பாலினாமியல். ஸோ this is product k is equal to 0, k different from I up to n x minus ck by ck minus ci. இப்போ நமக்கு வந்து C0, C1, C2 இந்த மாதிரி 3 இருக்குன்னு வச்சுக்காங்க. இந்த F0 of x அப்படிங்கிறது என்னத்தை குறிக்குது அப்படின்னா x மைனஸ் என்னுடைய k டிஃப்ரெண்ட் ஃப்ரம் I. இந்த இடத்துல ஐங்கிறது 0, அப்போ C0 வரக்கூடாது. அப்போ x மைனஸ் C1, x மைனஸ் C2 டிவைடட் பை CKங்கிறது இந்த இடத்துல இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த C1 மைனஸ் C0, இந்த ஐங்கிறது இந்த இடத்துல 0. ஸோ C1 மைனஸ் C0, C2 மைனஸ் C0. ஸோ இதுதான் இந்த ப்ராடக்டுக்கான அர்த்தம் வந்து அதுதான். இந்த k நாட் ஈக்குவல் டு I, 0 to n-னா n+1 டேர்ம்ஸ் இருக்கணும். ஆனால் இதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால n. ஸோ இந்த இடத்துல 3 இருக்குது, தட் -1 அப்படின்னும் பொழுது யூ ஹாவ் இந்த மாதிரி வரும். ஸோ f0 of xங்கிறது இப்படி. அதே மாதிரி f1 of x, f1 of xன்னு வரும்பொழுது என்னுடைய I வந்து 1. ஸோ x மைனஸ் C0 வரும், x மைனஸ் C2 டிவைடட் பை இந்த இடத்துல C0 மைனஸ் C1, C2 மைனஸ் C1. இந்த ஐங்கிறது இந்த இடத்துல 1, கேங்கிறது 0 to 2 அப்படிங்கிறதுல இந்த 0 வச்சுருந்தீங்கன்னா அது வரக்கூடாது. ஸோ தட் இஸ் த மீனிங். ஸோ f0 of x, f1 of x 3 வேல்யூ இருந்ததுன்னா அதே மாதிரி தான் 4 வேல்யூ 5 வேல்யூ 5 பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தா இந்த I of xோட மீனிங் இது. இப்போது இந்த g of x இந்த மாதிரி கொடுக்கப்படுற அந்த g of xக்கு பேர் லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். அதையே லெக்ராஞ்சிஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்படின்னும் சில இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து இந்த fi of x இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பேர் லெக்ராஞ்சி ஃபண்டமெண்டல் பாலினாமியல்ஸ் ஆர் லெக்ராஞ்சி பேசிஸ் பாலினாமியல்ஸ். ஸோ இந்த இதுக்கு லெக்ராஞ்சி பேசிஸ் பாலினாமியல்ஸ். இது இந்த g of x மொத்தமாக வரக்கூடியது, அது வந்து லெக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா ஆர் லெக்ராஞ்சி இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். இப்போது நம்ம பர்டிகுலராக fi of ck அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் டெல்டா ஐகே. டெல்டா ஐகேன்னு யூ ஹாவ் டிரெக்ட் டெல்டா ஃபங்க்ஷன், யூ ஹாவ் I ஈக்குவல் டு கேன்னு வந்ததுன்னா வேல்யூ 1, I டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேன்னு வந்ததுன்னா தட் இஸ் 0. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் f0 of C1, ஏன்னா I டிஃப்ரெண்ட் ஃப்ரம் K அப்படின்னு நம்ம I ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் K நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
that should be delta 01 should be 0 இதுதான் வரணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக C1 போடுவோம். அப்போ போட்டோம்னா C1 மைனஸ் C1 C1 மைனஸ் C2 இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ C1 மைனஸ் C1 வர்றதுனால இட் வில் பி 0. சரி, இப்போ F0 ஆஃப் C0 என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இதுக்கு பதிலாக நம்ம 0 போடுறோம், இதுக்கு பதிலாக 0 போடுறோம். அப்படின்னா இங்கே C0 மைனஸ் C1 இங்கே C1 மைனஸ் C0 ஒரு மைனஸ் சைன் வரும். இங்கே C0 மைனஸ் C2 இங்கே C2 மைனஸ் C0 இன்னொரு மைனஸ் சைன் வரும். அப்போ அது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா யூ ஹாவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1. ஸோ யூ ஹாவ் வேல்யூ வந்து 1. அதனால் இந்த FIFCKக்கு நம்ம எப்படி குறிக்கலான்னா டெல்டா ஐகே அப்படின்னு டினோட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மார்க்கு இந்த FIFCKக்கு வேல்யூ. இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இது வந்து லெக்ராஞ்சி இன்டர்போலேஷன் ஃபார்முலா அப்படின்னு. இப்போது இந்த ஒரு ரிசல்ட்டு இந்த பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஜிஎஃப்எக்ஸை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இது பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். எதுக்கு பேசிஸ் அப்படின்னா பேசிஸ் ஃபார் இந்த வெக்டர் ஸ்பேஸ். இதனுடைய டைமென்ஷன் நமக்கு n+1ன்னு தெரியும் ஆல்ரெடி. இதுலேயே n+1 எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்போ இந்த n+1 எலிமெண்ட்ஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா டைமென்ஷனும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் சேமாக இருந்ததுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ் சொன்னாலே பேசிஸ்னு வரும்னு இந்த கராலரி 2 ரீப்ளேஸ்மெண்ட் தியரம் அதில் சப்டிவிஷன் பி ஆர் ஆமாம் பி அதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இஃப் யூ ப்ரூவ் தட் தீஸ் இந்த செட் வந்து இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் இன் Pn of F, தென் டைமென்ஷன் ஆஃப் இது n+1ன்னு இருக்கிறதுனால இந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸும் n+1ன்னு இருக்கிறதுனாலேயே லீனியர்லி இண்டிபெண்ட் சொன்னால் போகிறோம், அது பேசிஸ்னு வந்துடும். ஸோ அப்போ லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்லணும்னா அந்த லீனியர் காம்பினேஷனை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். இப்போ இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸு. ஸோ 0 இந்த இடத்துல மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 0ன்னு வரும்பொழுது அது வெக்டரா ஸ்கேலரா இல்லாட்டினா ஃபங்க்ஷனா அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல 0ங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இது த வேல்யூ ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் அட் the left hand side function at x and the value of 0 function at x. அது பர்டிகுலராக CK அப்படிங்கிற இடத்துல இது it is true for all x. ஸோ பர்டிகுலராக எக்ஸை வந்து நான் CKன்னு எடுக்கும்பொழுது இப்படி வருது. பட் 0 function takes any element to value 0. இது வந்து ஸ்கேலார் 0, இது ஸ்கேலார் 0. அப்போ இது வந்து FIFCK நம்ம ஆல்ரெடி டெல்டா ஐகேன்னு சொல்லிட்டோம். I ranging from 0 to n and your k also range from 0 to n. ஸோ இங்கே டிராக் டெல்டா வந்து I ஈக்குவல்ஸ் கேக்கு தான் இது வேல்யூ 1, மிச்ச இடத்துல 0. அப்போ AK 0ன்னு வரும். ஸோ the linear combination k ranging from 0 to n. The linear combination equated to 0 gives each scalar 0. அதனால் இதெல்லாம் linearly independent. n+1 vectors, dimension n+1, அதனால் பேசிஸ்னு வரும். இப்போ இதுக்கு ஒரு illustration. We construct the real polynomial g of degree at most 2 whose graph contains the points. Now இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா comparing the points with CI/BI. comparing the point CI/BI அந்த இதை வந்து இதோட கம்பேர் பண்ணோம்னா C0 B0 இது C1 B1. ஸோ எனக்கு இந்த வேல்யூஸ் GFC0 GFC1 GFC2 தெரியுது, ஆனால் G என்னன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம வேணும் நமக்கு. அப்படின்னா இதில் FIFX இருக்கிறதுனால அதை கம்ப்யூட் பண்ணணும். நமக்கு ஃபார்முலா இதுன்னு தெரியும். அதனால் இதில் ஐக்கு பதிலாக 0 போட்டேன்னா எக்ஸ் மைனஸ் நம்ம இதை வந்து C0, இது C1, இது C2. ஸோ அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ், ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து F0 of x
x minus c1 x minus c2 divided by you have நீங்கள் போடலாம் c1 minus c0 c2 minus c0 that is same as c0 minus c1 c0 minus c2 ரெண்டும் ஒன்று தான் மைனஸ் சைனும் வெளில எடுக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே இடத்துல c1க்கு பதிலாக 2 c2க்கு பதிலாக 3 c1க்கு பதிலாக c0க்கு பதிலாக 1 அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி f1 of xக்கும் சேம் திங் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f1 of x கிடைக்கும், f2 of xும் கிடைக்கும். ஸோ இது g of x இது தான் நமக்கு வேணும். ஸோ summation bi fi of x. ஸோ b நாட்டுங்கிறது 8, அடுத்து b1 அப்படிங்கிறது 5, அடுத்தது b2ங்கிறது -4. அப்புறம் கரஸ்பாண்டிங் இந்த பாலினாமியல்ஸ் கண்டுபிடிக்கிறத இங்கே போடுறோம். ஸோ g of x is equal to this. இப்போ நம்ம போட்டது சரியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது g of xங்கிறது -3x² + 6x + 5 அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு ஃபஸ்ட் இதில் வந்து g of 1. ஸோ அது என்ன வரும் -3 + 6 + 5. ஸோ இட் இஸ் -3 + 11 = 8. அப்போது இதுதான் என்னுடைய b1 ரைட் b0. ஏன்னா a0 வந்து we have taken it as 1, a0 we have taken it as 1, a0 வந்து 1ன்னு எடுத்திருக்கோம். அப்போ கரஸ்பாண்டிங்க b0 வந்து 8. ஸோ அதே மாதிரி நீங்கள் -3 × 2 the whole square + 6 × 2 + 5. ஸோ இதை போட்டோம்னா நமக்கு -12 இது கேன்சல் ஆகிடும் 5. அப்போது ஸோ அதே மாதிரி அடுத்தது இது செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆன்சர் நம்மளுடைய g of x கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கிவன் பாயிண்ட்ஸோட கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டோம்னா வில் பி சேஃப். இப்போ இந்த dimension of v by w is equal to dimension of v minus dimension of w. ஸோ quotient ஸ்பேஸோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறது if dimension of v is given as n அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். Let w be a subspace of finite dimensional vector space V and consider the basis u1 etc. uk for w. Let this be an extension of this basis to a basis for V. Then you are asked to prove that. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம். ஸோ அதில் இப்படி தான் கேட்கப்பட்டிருக்கு. ப்ரூவ் தட் திஸ் இஸ் அ பேசிஸ் ஃபார் v mod w. Derive a formula relating to these three. ஸோ இது இல்லாமல் தனியாக கூட ப்ரூவ் தட் டைமென்ஷன் ஆஃப் v mod w இஸ் டைமென்ஷன் ஆஃப் v மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் wன்னு கேட்பாங்க. ஸோ அப்படின்னா இப்படி தான் ஆரம்பிக்கணும் ப்ரூஃபை. Let w be a subspace of a finite dimensional vector space V. இதனுடைய dimension n. And then w is also a finite dimensional with dimension say k. Let w be a finite dimensional vector space of V. இந்த Vயோட dimension இது அது மிஸ்லீட் பண்ணுது அப்படின்னாக்க say of dimension n அப்படின்னு இந்த Vக்கு தான் dimension n. இப்போ w வந்து ஃபைனட் டைமென்ஷனல் ஏன் இருக்குன்னா w சப்ஸ்பேஸ் ஆஃப் ஃபைனட் டைமென்ஷனல்ன்றதுனால wயோட டைமென்ஷனும் ஃபைனைட். அதை வந்து நம்ம கேன்னு எடுக்கிறோம். அப்போது கேன்னு டைமென்ஷன் இருந்ததுன்னா ஒரு பேசிஸ் wவில் k எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அதை u1 u2 and so on ukன்னு எடுக்கிறோம். ஸோ இது வந்து when you start with w to be a subspace இது எல்லாமே ஏன் இந்த மாதிரி பாக்ஸாக போட்டிருக்கோன்னா நம்ம யூஸ்வலி சே இல்லையா the key points or throttle points அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த throttle points அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கூட படிக்கலாம். அதுக்காக ஒரு சாம்பிளுக்காக இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது இந்த எஸ் வந்து பேசிஸாக இருக்கிறதுனால அது லீனியர்லி இண்டிபெண்ட் in W and so in V also. So S is linearly independent in W and hence in V also. அதனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிஸ்க்கு இதில் கே தான் இருக்கும் எஸ்ஸில், ஐ மீன் பேசிஸ் ஃபார் டபிள்யூவில். அதை வந்து எனக்கு டைமென்ஷன் ஆஃப் வி நான் என்னென்னு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதை ஸ்டேட்மெண்ட் பின்னு குறிச்சிக்கலாம்.
இப்போ W வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V அப்படிங்கிறதுனால நமக்கு கோஷன் ஸ்பேஸை பற்றி பேச முடியும். ஸோ அந்த கோஷன் ஸ்பேஸ் நமக்கு தெரியும், அது இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த T அப்படிங்கிற கலெக்ஷன், ஸோ இது வந்து எனக்கு V mod Wவில் ஒரு பேசிஸ் இருந்ததுனா தான் அதனுடைய டைமென்ஷன் நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது எதை நம்ம ஒரு கலெக்ஷன் எடுத்து அதை பேசிஸ்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த UK +1 and so on UN இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது V mod Wவில் இருக்கும் பொழுது இட் வில் டேக் திஸ் ஃபார்ம். ஸோ UK +1 + W இதுதான் நமக்கு ஹிண்ட். இந்த எலிமெண்ட்ஸை வச்சு டீயில், ஏன்னா நான் பேசிஸ் ஃபார் V mod Wன்னு அந்த எலிமெண்ட்டை அதில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். அப்படியே டைரெக்டாக நீங்கள் UK +1ன்னு எழுத முடியாது, ஏன்னா V mod Wவில் எலிமெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். அதனால் டீயை இந்த மாதிரி எடுத்து அதை பேசிஸ்னு கிளைம் பண்ணுறோம். அப்போ அந்த கிளைம் நம்ம சொல்லணுன்னா T லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும் இன்னும் V mod W, அதே மாதிரி T V mod Wவை ஸ்பேன் பண்ணுதுன்னு சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு லீனியர்லி இண்டிபெண்ட்னு சொல்லணுன்னாலே லீனியர் காம்பினேஷன் should be equated to the 0 element. இந்த V mod W is equal to W. இந்த இடத்துல 0ன்னு போடக்கூடாது, இது ஆரம்பத்துலேயே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 0 அப்படிங்கிறது 0 எலிமெண்ட் எந்த வெக்டர் ஸ்பேஸில் இருக்கீங்களோ அதனுடைய 0 எலிமெண்ட், அதனால் இந்த இடத்துல W தான் எழுதணும். ஸோ அப்போ இதுதான் நம்ம பேசிஸ் சொல்ல போகிறோம்னா இதனுடைய லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு த 0 எலிமெண்ட் இன் V mod W which is W. இப்போ இதை ரீரைட் பண்ணுறோம் பை தி டெஃபினிஷன் ஆஃப் addition and scalar multiplication ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அடுத்தது இன்னொரு ஸ்டெப் எழுதியிருக்கலாம், அது என்னென்னா AK +1 UK +1 ப்ளஸ் அண்ட் so on AN UN ப்ளஸ் W ஈக்குவல்ஸ் W. இது வந்து யூஸிங் அடிஷன் இன் V mod W. இது யூஸிங் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் V mod W. ஸோ அப்போது இந்த ஸ்டெப் எப்படி வருது நமக்கு? குரூப் தியரியில் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், HA is equal to HB if and only if AB inverse belongs to H. இது குரூப் தியரியில். இதே இங்கே வரும்போது V plus W is equal to say some V prime plus Wன்னு இருந்ததுன்னா then V minus V prime should be in W. Similar to this you have here also. So V minus V prime belongs to W. அப்போது we have this minus this. இது அடுத்த ஸ்டெப்பில் இது வந்து அதனால தான் வருது. So it belongs to W, but W has got U1 etc. UK as basis. அதனால இந்த எலிமெண்ட்டை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் Wன்னு எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வியூ பண்ணுறோன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் பேசிஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் V, இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக நான் பார்க்குறோம். ஆனால் அது பேசிஸ்ன்றதுனால லீனியர்லி இண்டிபெண்ட், அதனால் ஒரு ஸ்கேலாரும் 0, பிஐஸும் 0, ஏஸும் 0, ஏஜேஸும் 0, ஜே ரேஞ்சிங் ஃப்ரம் K + 1 to N. அப்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா எனக்கு லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேட்டட் டு 0 should imply each scalar 0 and that we have got. அப்படின்னா என்னுடைய T லீனியர்லி இண்டிபெண்ட். இப்போது T ஸ்பேன்ஸ்ன்னு சொல்லணுன்னா V mod Wவில் ஒரு எலிமெண்ட் எடுக்கணும், X + W. இந்த X + X, அதில் X வந்து இதில் X + Wன்னு இருந்ததுன்னா டெஃபினட்டாக என்னுடைய X கேபிட்டல் Vயில் இருக்குது. கேபிட்டல் Vக்கு U1 etc. UK +1 to UN பேசிஸ்ன்னு தெரியும். அப்படின்னா அது ஸ்பேனும் பண்ணுது, லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனி X in capital V can be uniquely written as the linear combination of these basis elements. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து கேபிட்டல் V அபீலியன் குரூப்பாக இருக்கிறதுனால இடத்த மாற்றி எழுதுகிறோம். இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் இன் கேபிட்டல் W, அதனால் இந்த W இது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ அப்போ we are left with only this. So by the definition of addition in V mod W, இந்த ஸ்டெப் வருது.
by the definition of scalar multiplication இந்த step வருது. So this is இதுக்கு reason a1 u1 plus and so on ak uk belongs to w. அதனால இந்த ah is equal to h if and only if a belongs to h. அதே மாதிரி parallel இங்கே வந்தீங்கன்னா v plus w is equal to w if and only if v belongs to w. அந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு அடிஷன் யூஸிங் அடிஷன் இன் வி மாட் டபிள்யூ, இது வந்து யூஸிங் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இன் வி மாட் டபிள்யூ. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா டி இஸ் எனி எலிமெண்ட் இன் திஸ் இஸ் ரிட்டன் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் டி. அப்போ டி ஸ்பேன்ஸ் வி மாட் டபிள்யூ. அப்போ இதில் ஸோ கன்க்ளூஷன் என்ன, therefore T is a basis. Therefore T is a basis for what? For V mod W. எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு எனக்கு? u k plus 1லேருந்து un வரைக்கும் இருக்கு. அப்போ this minus this that plus 1. So we have அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் n minus k plus 1 plus 1. ஸோ இதில் -1 + 1 கேன்சல் ஆச்சுன்னா n minus k, nங்கிறது டைமென்ஷன் ஆஃப் v, kங்கிறது டைமென்ஷன் ஆஃப் w. ஸோ இதுலேருந்து நமக்கு டைமென்ஷன் ஆஃப் v mod w is டைமென்ஷன் ஆஃப் v minus டைமென்ஷன் ஆஃப் wன்னு கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் லெக்ரான்ஜஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல், லெக்ரான்ஜஸ் இன்டர்போலேஷன் ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான். பேசிஸ் லெக்ரான்ஜி பேசிஸ் பாலினாமியல்ஸ் இதெல்லாம் செக்ஷன் ஏல கேட்கலாம். டிஃபைன் லெக்ரான்ஜி பேசிஸ் பாலினாமியல்ஸ், இல்லைன்னா வாட் யூ மீன் பை லெக்ரான்ஜி இன்டர்போலேஷன் ஃபார்முலா, இல்லைன்னா அந்த பேசிஸ் ஃபங்க்ஷன் அது வந்து எதனால் பேசிஸ் ஃபார் பிஎன் ஆஃப் எஃப்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸு செக்ஷன் ஏல கேட்கலாம். அல்லது ப்ராப்ளம் கேட்குறதா இருந்தால் ஒரு பாலினாமியல் இந்த மாதிரி இதை பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பாலினாமியல் அது மாதிரியும் கேள்வி கேட்கலாம். அடுத்து இது செக்ஷன் சியில் இந்த டைமென்ஷன் ஆஃப் வி மாட் டபிள்யூ இஸ் டைமென்ஷன் ஆஃப் வி மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ கேட்கலாம். ஸோ இது அடுத்த இதில் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.